வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 9 மார்கழி 25. வங்கக்கடல் தாழ்வு பகுதி அடுத்த நிலையில் வலுவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இதனுடைய நகர்வுகள் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் ஏற்கனவே எதிர்பார்த்த நிலையில் நகரத் தொடங்கியிருக்கிறது. நகர்வில் வேகமும் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் மழைப்பொழிவினுடைய தாக்கம் மேலும் வலுவடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மழைப்பொழிவு தீவிரம் வலுவடைவது எங்கெல்லாம் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை வானிலை அமைப்பின்படி தென்னிலங்கைக்கு மிக நெருக்கமாக ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில் இருந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு நிகழ்வானது வலுவடைந்திருக்கிறது. மேலும் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரக்கூடும். அடுத்த 12 மணி நேரங்களில் இந்த நிகழ்வானது வட இலங்கையை ஒட்டி நகர்ந்தமைய வாய்ப்புகள் இருக்கின்றன. வட இலங்கை வரை இந்த நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து நீடித்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில், தென் கடலோர மாவட்டங்களிலும் கூட இந்த மழைப்பொழிவு தீவிரம் பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த நிலையில் இந்த மழைப்பொழிவினுடைய தீவிரம் உள் மாவட்டங்களுக்கும் பரவலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா இந்த நிகழ்வானது அடுத்த 12 முதல் 24 மணி நேரங்களில் பாக்சலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா என சற்றே வலுவிழந்தாலும் நகர்ந்தமைய மழைப்பொழிவினுடைய தீவிரம் தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கரைகோடி மாவட்டங்கள் வரை மழை பரவலாக வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. முதற்கட்டமாக இன்று காலை முதலே ஆங்காங்கே தூறலாக டெல்டா கடலோர பகுதிகளில் ஏற்பட்டு வருகிறது. இது இந்த நிலையில் தூறல் மற்றும் மேகமூட்டம் என்ற நிலையில் இன்று நாள் முழுவதுமே நீடித்து இன்று இரவு நள்ளிரவு வாக்கில் மழைப்பொழிவு படிப்படியாக வலுவடையும். நாளை அதிகாலை தொடங்கி மழைப்பொழிவினுடைய தீவிரம் மேலும் வலுப்பெறும். கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அநேக டெல்டா மாவட்டங்களில் இருக்கின்றன. குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைப்பொழிவு மிக கனமழை முதல் சற்றே அதைவிட சற்று கூடுதலாக அதி கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் கடலோர பகுதிகளில் அதனை சார்ந்த உள்பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இதர டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர், கடலூர் இந்த மாவட்டங்கள் வரை மழை பரவலாகி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது நாளை அதிகாலை முதல் நாளை முழுவதும் நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கக்கூடும். அடுத்த நிலையில் இந்த நிகழ்வு மேலும் பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா என மெல்ல மெல்ல நகர நாளை பிற்பகல் மற்றும் மாலை முதல் வடகடலோர மாவட்டங்களிலேயும் பாண்டிச்சேரி பகுதிகள், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் வரை மழை ஆங்காங்கே பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகளும் சென்னை மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடலோர பகுதிகளில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழை பரவலாகவும், தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளை முதலே அல்லது நாளை அதிகாலை முதலே மழைப்பொழிவு கடலோர பகுதிகளிலும், நாளை பிற்பகல் மாலை முதல் உள்பகுதிகளிலும் மழை பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் வரை. மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மழை பரவலாகவும் வாய்ப்புகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் கடலோர மாவட்டங்களில், இதர மாவட்டங்களில் தூத்துக்குடி இந்த மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலையும், நெல்லை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலையும் ஆங்காங்கே நாளை முதலே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை மறுநாள் முதல் இந்த நிகழ்வானது உயரழுத்த தாக்கத்தின் விளைவாக வலுவிழந்து தெற்கு தென்மேற்கில் நகரக்கூடும் என்பதால் தென் கடைகோடி மாவட்டங்களுக்கும், குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குமரி, நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சார்ந்த
பகுதிகளிலும் அதே போல தென்காசி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மேலும் மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளிலும் நாளை அல்லது நாளை மறுநாள் மழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படலாம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகள், தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய 11 மற்றும் 12ஆம் தேதி வாக்கில் இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த நிகழ்வானது நகர்வை எதிர்பார்க்கின்றோம். அதாவது இன்று தொடங்கி இதனுடைய நகர்வுகள் வடக்கு வடமேற்காக அமைந்து நாளை மாலை முதல் இந்த நிகழ்வினுடைய நகர்வு தெற்கு தென்மேற்கில் அமைந்து இது நிலநடுக்கோட்டு பகுதி நோக்கி வலுவிழந்த ஒரு குறைவழுத்த நிலையாக நகர்ந்து செல்ல வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த நிகழ்வு பற்றியான தற்போதைய வானிலை அமைவின்படியான நமது எதிர்பார்ப்பாகும். இந்த மழைப்பொழிவினுடைய தீவிரம் பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் இருக்கவும், உள்பகுதிகளில் சற்றே வலுவிழந்த மழைப்பொழிவாக அமையவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த நிகழ்வு பற்றியான அடுத்த நிலையில் நமது விளக்கம் இடம்பெறும். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து இந்த இணைப்பில் இணைந்த அனைவருக்கும் நன்றி.